ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோசுவா எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இதோ கர்த்தர் ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எக்காலங்களை 7 நாள் ஊதுகிற பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அடைபட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே திறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். இடிந்து விழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உடைத்து போடுகிறார். எப்படி தெரியுமா? நீங்கள் எக்காலங்களை ஊதுகிற பொழுது, துதி செலுத்துகிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் சுற்றி வருகிற பொழுது, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது, தேவ ஜனமே, பிரதான ஆசாரியராய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படியாக நாம் நடக்கிற பொழுது நமக்கு முன்பாக எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் கொண்ட கோட்டையா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உடைத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 7வது மாதத்தை தொடங்குகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த நாளிலே இடிந்து விழ பண்ண போகிற தேவனாய் இருக்கிறார். எதெல்லாம் என் வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் இருந்ததோ, எதெல்லாம் என் வாழ்க்கையிலே இதோ நன்மை செய்ய முடியாதபடிக்கு தடையா இருந்ததோ, அது மனிதர்களா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே அதை இடிந்து விழ பண்ணுவார், உடைத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த எரிகோவை பார்த்து எப்படி மரியாள் பார்த்து சொன்னார்கள், இதோ இயேசுவின் கல்லறை அருகிலே சென்று இந்த கல் பெரிதாய் இருக்கிறதே, யார் இதை நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி, அப்படி நீங்கள் இந்த கோட்டைகளை பார்க்காதபடிக்கு, உங்களுக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்காதபடிக்கு, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டின் தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் வாழ்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், வழி உண்டாகாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இதனால் என் இருதயத்திலே வழி உண்டாகிறதே என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்து இதோ அந்த அடைப்பை அவர் உடைத்து போடுகிறவராயிருக்கிறார். எனவே தேவ ஜனமே, சந்தோஷத்தோடு இந்த 7வது மாதத்தை தொடங்குங்கள். ஆசீர்வாதத்தின் தேவன் இதோ 7வது நாளிலே இடிந்து விழ பண்ணினது போல, எக்காலங்களை ஊதுகையிலே இடிந்து விழ பண்ணினது போல இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமீன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நீர் இடிந்து விழ பண்ண போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ராஜா எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்து, இனிமேல் ஆண்டவரே இந்த காரியத்தின் நிமித்தமாக நாங்கள் துக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒரு முடிவை அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு உண்டாக்குகிறீர். தடையை உண்டாக்குகிற காரியங்களை எடுத்து போடுகிறீர். எந்த மனுஷீக ஆளுகைகளோ, பிசாசின் ஆளுகைகளோ, எந்த காரியத்திலும் இந்த மாதத்திலே ஒரு வெற்றியை கொடுத்து ஜெய கிறிஸ்துவானவர் எங்களுக்கு முன்னே செல்கிறீர் என்று சொல்லி இந்த விசுவாசித்து இந்த மாதத்தை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.